தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணை பகுதியில் பெய்த மழையால் பல ஏக்கரிலிருந்து மாம் பிஞ்சுகள் உதிர்ந்தன. இதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை பகுதியில் 15,000 ஹெக்டேர் பரப்பிலான மாவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இதனை பார்த்தோன்னா தற்போது மாம்பழம் விவசாய சீசன் துவங்க உள்ள நிலை. இந்த நிலையில நேற்று பெய்த இந்த பகுதியில் நேற்று பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக ஏராளமான மாமரங்கள் கீழே விழுந்து பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எந்த வகையான சேதம், இதனால விவசாயிகள் எந்த விதத்துக்கு பாதிக்கப்பட்டாங்க என்பது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த ரவிக், நம்ம விவசாயி ரவிக் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், நேற்று இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? இது சார் சாதாரண மழை பெய்து கொண்டு தான் இருந்தது. அந்த மழையை சார்ந்து காற்று பலத்த காற்றா மாதிரி ஒரு சூறாவளி காற்று மாதிரி ஒரு சுழல் காற்று மாதிரி அடிச்சதுனால விளைச்சலான காய்களோட இந்த அரை வெள்ளாமையில இருக்கக்கூடியது பிஞ்சு பருவத்தில் இருக்கிறது அதெல்லாம் சேர்ந்து விழுந்ததுனாலதான் சார் ஒரு பயங்கரமான சேதம். இந்த சேதத்தினால உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு சேதமாயிருக்கு? இந்த பகுதியில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 டன் அளவுக்கு சேதமாயிருக்கும். 100 டன்னுங்கிறது அந்த சின்ன காய்களா இருக்கிறது முழு பருவம் அடைஞ்சா அது இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக வளரக்கூடிய பருவம் உள்ள காய்கள். இது பாத்தீங்கன்னா அந்த முழு பருவம் அடைஞ்சுன்னா ஒரு 200 டன் அளவுக்கு சேதாரம் இருக்கும் சார். இதனுடைய சேதத்தின் மதிப்பு எவ்வளவு நினைக்கிறீங்க? தோராயமா பாத்தீங்கன்னா எல்லா ஜாதி காய்களும் பார்த்தா இன்றைய சூழ்நிலையில டன் 25,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒரு 200 டன்னுங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்பு சேதாரம் இந்த பகுதி எல்லா சுற்றுவட்டார பகுதி எல்லாம் சேர்த்து ஒரு 50 லட்சம் ரூபாய் சேதாரம் உள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா பெருடம் பகுதியில் மா விவசாயம் மேலும் மேலும் கீழே நோக்கி கொண்ட சூழ்நிலையில இந்த இழப்பு விவசாயிகளுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெலின் மற்றும் பெரும் செய்தியாளர் அருளானத்துடன் தேனி பாலாஜி.